சைலன்ஸ்ல. இவர் வந்து பார்த்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு, அப்புறமா இதுக்கு மேல சாயம் எடுத்துரும் கிளம்புறான்ட்டு ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசில் அடிச்சுட்டு ஓடிக்கிட்டாங்க எல்லாரும் ஓடி போயிட்டதுக்கு அப்புறமா நான் நினைச்சேன் சரி இதெல்லாம் போயிட்டாங்க, இவர் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு நடுவில் வந்து சபாநாயகர் வேற எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ண பார்த்து அவர் பார்ட்டி ஃபண்டு தானே சொன்னாரு, எந்த பார்ட்டின்னு சொல்லலையே. ஆமா இதுல டிஎம்கே பார்ட்டி ஃபண்டு நான் வாங்கினாங்க, நாங்க டிஎம்கே நாங்க வாங்குறது பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா டிஎம்கே பார்ட்டி ஃபண்டு தான், ஏடிஎம்கே அவங்க ஏடிஎம்கே பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருப்பாங்க, ஏன் நாங்களே இது இப்படி எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு, அவ்வளவுதான். உடனே அவர் வந்து எல்லாம் போன வரைக்கும் பார்த்தாரு, திருப்பி வந்து சரி எல்லாம் ஓடி போயிட்டாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு திருப்பி தொடர்றாரு. இந்த டாஸ்மாக் மாதிரியே பல துறைகளிலும் மறுபடியும் சொல்கிறேன், கட்சி நிதி என்ற பெயரில் அடித்த கொள்ளையை ஒன்று ஒன்றாக அரசின் கஜானாவுக்குள் கொண்டு சேர்த்து கொண்டே இருக்கிறோம். இப்போதும் சொல்கிறேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம். இது வந்து ஒரு கலக்கல் டயலாக். இது மட்டும் ஒரு சினிமால வந்ததுன்னு வச்சுங்களேன், சூப்பர். இதை நான் கேட்ட உடனே எனக்கு வந்து உடனே போய் ட்விட்டர்ல போய் அடிச்சிட்டேன். அப்ப என் காதுல கேட்ட பொழுது பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு லைன் இருந்த மாதிரி இருந்தது. ஸ்கிரிப்ட்ல வந்து தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம். இந்த லாஸ்ட் பாயிண்ட் தான் ஐ எம் ஹியூமன். இப்ப நீங்க தொடறீங்களா தொட விடுறீங்களா அப்படிங்கறதெல்லாம் இங்கதான் தெரிய போகுது எங்களுக்கு. தொட்டவர்களை என்ன செய்ய போகுது? இப்ப இவங்க கேக்குறாங்க இல்லையா, பார்ட்டி ஃபண்ட் சொல்றீங்களே, ஆதாரம் இருக்கா, நாங்க திருடி கொள்ளடிச்சதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துருக்காரு, அவர் பக்கத்துல கே நேரு உட்கார்ந்துருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல கே நேருவோட சேர்ந்துட்டு இப்படி இவங்க சொல்றாங்கன்னா கே நேரு நான் நிறைய பண்ணிருக்கேன்டா, அதான் இடி வந்து கத்த கத்தையா பேப்பர் இருக்கு. நான் நிஜமாட்டி பாருங்க, நான் எம் நாட் ஜோக்கிங், கத்த கத்தையா பேப்பர் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தமிழ்நாடு போலீஸ், சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு எல்லாருக்கும் போட்டு இது வந்து 3/12/2025 டேட் போட்டு இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறதே இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு. இது வந்து சுமார் போது பக்கம் 258 பக்கம் 258 பக்கம் இருக்கு. இதுல பார்ட்டி ஃபண்ட் எங்க பார்ட்டி ஃபண்டுனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர். இதுதான். இது வந்து என்ன பண்ணிருக்கணும் உண்மையில விஜய் அப்படின்னா, சார் எங்களுக்கு தெரியாது சார், இந்த டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறவங்க வந்து 3/12/2025 ஒரு கடிதம் எழுதி நம்மகிட்ட இருக்கு சார், நான் கூட போட்டுட்டே வந்தேன், பார்ட்டி ஃபண்டுக்கு எங்க இது இருக்கு எவிடன்ஸ் இருக்குன்னா இது இருக்கு சார், பக்கம் பக்கமா பார்ட்டி ஃபண்டுங்கிறாங்க சார். யாரு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தெரியல சார், பார்ட்டி ஃபண்டு யார் யாரு அதுல ஈடுபட்டதாக அவங்க சொல்றவர் தான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு சார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பதான் கேம் வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அதுல ஓடி போயிட்டாங்க, ஒரே ரவுண்ட் கட்டி ஓடி போயிட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு பிடிச்சாரு, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்க. எவ்வளவோ தடவை கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள், நீங்களா விட வேண்டியது சரடு. அதுக்கப்புறமா நாங்க இன்னைக்கு கூட்டணி ஆட்சியை நாங்க உருவாக்கிட்டோம், நீங்க வந்து இன்னைக்கு மக்கள் உங்களை பார்த்து இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த மாதிரி நிறைய எங்கள் தயவால் தான் ஆட்சியை நடக்கிறது, எங்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் தான் இப்பொழுது உங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் சுயேட்சையாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்ன்றாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா இந்த சோஃபா மாடல் அரசுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பிடிச்சி இந்த சோஃபா செட்டு, டேபிள், சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் நீங்க வெளில போய் பண்ணுங்க, நான் சட்டசபைக்குள்ள வந்து இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா பிச்சை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை சொன்னாரு. அந்த குட்டி கதை நிஜமா அந்த குட்டி கதை எனக்கு புரியல, வச்சு உள்குத்துக்காக தான் அந்த குட்டி கதை. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு மேல் கை வைத்துக் கொண்டு சுத்தி ஊத்தி ஒரு பெரியவர் தேடிக்கொண்டிருந்தார். அப்போது கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர், உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதோடைய அர்த்தம் என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப விஷமமா அவைத்தலைவரை பார்த்து ஒரு ஆக்ஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க, அவங்க எல்லாம் இருந்தா அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணலாம்னு இருந்தேன் அப்படின்னே அவர் ஸ்பீக்கரே ஒரு லெவல்ல இறங்கி வந்து பண்ணுங்க அப்படின்னா ஒரே சிரிப்பு அப்படின்ட்டு ஒரு, அது வந்து நீங்க அம்பையர் 4 கொடுக்குற மாதிரியும் நீங்க எடுத்துக்கலாம். பினிஷ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து டோட்டலா
நீ இறங்கி அடிச்சா நான் இன்னும் இறங்கி அடிக்க முடியும் அப்படிங்கறத வந்து திறம்பட காமிச்சிட்டாரு. அதான் இந்த உரையோடைய ஹைலைட். இந்த கடைசியில நடந்ததுதான். உடனே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அதோட குயிக்கா முடிச்சிருவோம் 2 லைன். அவர் செய்தியாளர் சந்திப்பு வெளில ஓடி போனதுக்கு பிறகு அங்க வந்து ஒரு இந்த மாதிரி சினிமா பாணியில் ஷூட்டிங் நடக்கிறது. நாங்க எழுப்பினது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். அவர் சொல்லும் விஷயம் தவறு. என்ன விஷயம் தவறு? பார்ட்டி ஃபண்ட் தவறா? அப்படியா? பார்ட்டி ஃபண்ட் தவறா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதை சுட்டி காட்டுவதற்காகத்தான். ஆனால் சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. நேற்றைக்கெல்லாம் நாங்கள் பேசும்பொழுது மற்ற அமைச்சர்கள் எல்லாம் எழுந்திருந்து நடுநடுவே குறுக்கிட்டார்கள். ஆனா இப்ப எங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு வாய்ப்பும் நீங்க இன்னைக்கு தரல அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் வந்து சின்ன மேட்டர். அப்புறம் இந்த தேசிய கீதம் பற்றி அவர் சொல்லும் பொழுது இது வந்து பிரசிடென்டோடைய புரோட்டோகால் தனி, ஆளுநருக்கு அது கிடையாதுன்னு சொல்றாரு. இவர் உள்துறை அமைச்சகத்துடைய சுற்றறிக்கையை பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன்னா, மற்றபடி வேற 2 3